அடுத்தது கடக வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், பொதுவா சனியோட இயல்புகளாக சொல்லும் பொழுது அவருக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். தான் காரியம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எப்படியாவது அதை சாதிச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கு ரொம்ப ஒரு மட்டமா ஏதாவது ஒரு ஐடியா மனசுல வந்தா கூட சரி பண்ணுவோம், நம்ம காரியம் நடக்கணும் அப்படின்னு சில சமயம் நமக்கு மனசுல தோண வச்சிடும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மனசை வந்து ஒரு சலனத்துக்கு உட்பட்டே எப்ப பாரு வச்சுட்டே இருக்கும். நம்ம போய் இதை சொன்னா அவங்க தப்பா நினைப்பாங்களா, சொல்லலாமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு டைலமாங்கிறது இருந்துட்டே இருக்கும். அது போய் இந்த கடகம்னு சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டுல உட்காரும் போது எப்ப பார் மனசுக்குள்ள ஒரு டிப்ரெஸ்ட் ஃபீலிங், ரொம்ப மூடியா இருக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே இருக்கும். ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரும். பெண்களாக இருந்தா அந்த ஹார்மோன் தொந்தரவுங்கிறது வந்து இவங்களை ரொம்ப பாடாப்படுத்தும். ஏற்கனவே வந்து சந்திரன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளர்வதும் தேய்வதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனதிலும் வந்து ஒரு ஃபேஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப அப்படியே மனசு ஒரு ரொம்ப பாசிட்டிவா இந்த உலகத்தையே நான் காலடியில போட்டு நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தின்ற தைரியமா நிக்கிறதும், அடுத்த ஒரு 10 நாட்கள்ல பார்த்தா அப்படியே ரொம்ப தோண்டு போய் சொயின்னு ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டு அந்த மாதிரியான ஒரு மூட்ல இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். பொதுவா எல்லா கடகராசிக்காரர்களையும் பார்த்தாலுமே ஒரு நாள் பார்த்தா பயங்கர குஷியா அப்படி இது பண்ணி பேசுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா தேல்வின் வெரி லோ ஸ்பிரிட். அது எப்படின்னு நமக்கு தெரியாது. அதுதான் அந்த மூட் ஸ்விங்னு நம்ம சொல்லக்கூடியது. அது கடகத்துக்கு இயல்பா இருக்கும்போது இந்த சனியும் போய் அங்க உட்கார்ந்தாருன்னா அவங்கள நோண்டி விட்டுட்டே இருப்பார். ஏதாவது மனசுக்குள்ள கவலையே இல்லாட்டி கூட என்னடா ஒரு விஷயமும் கவலையே இல்லையே, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு ஒரு கவலை வரும் மனசுல. அந்த மாதிரி சில குணங்களை கொடுக்கும். ஆனா என்னன்னா கொஞ்சம் ஆன்மீகம் பக்கம் அவங்க திருப்பி ஏதாவது ஒரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல வந்து யாராவது சித்தர் வழிபாடுங்கிறது குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அதாவது ஒரு சன்னியாசிகளாகவோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஜீவசமாதியானவர்கள் அந்த பரம்பரையில பூர்வீகமா இருந்தவங்க இருப்பாங்க யாராவது. அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். இவங்க என்ன செய்யலாம்னா பிரயாணத்தை தன்னோட தொழிலா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீர் பொருட்கள், திரவ பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து தன்னுடைய ஒரு தொழில உண்டான ஒரு பொருளாக இவங்க சூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. நிறைய டிராவல் பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு வந்து நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது அந்த மாதிரியான பிசினஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த திரவங்களை கண்டறிந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு சயின்ஸ், நம்ம ஜியாலஜி சம்பந்தமான சில விஷயங்கள், அப்புறம் வந்து மெட்ராலஜி சம்பந்தமான விஷயங்கள், நம்ம இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, வெதரை பத்தி பேசுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இவங்க அழகா எடுத்து செய்யறதுக்கு நல்ல பிரகாசமா இருக்கும். இவங்களுக்கு பண்ணினாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல அதோடைய வலு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகான பலன்களை கொடுக்கும்.